வெல்கம் டு மஹா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம காடை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சண்டே ஸ்பெஷல் காடை தொக்கு. அதுக்கு நான் ஆனியன்ஸ், டொமேட்டோ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் 3 காடை வாங்கியிருந்தேன். ஒரு 4 தக்காளியும் 2 வெங்காயமும் கட் பண்ணியாச்சு. சாப் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதையும் நான் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 3 காடை வாங்கியிருந்தேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ரொம்ப கோல்டாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நல்ல ஒரு ரெமெடி இது. டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையானது இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வீட்டில் அரைச்ச நம்ம சிக்கன் மசாலா. இந்த ரெசிபி பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். இதை 1 டைம் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டால் போதும். ஒரு 4-5 மந்த்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வரும். நான் இப்போ வந்து பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுட்டேன். அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். அதில் இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். 2 சாப் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஆனியனை கொஞ்சம் ஃபைன் சாப்டாக தான் பண்ணியிருக்கேன். தொக்குக்கு வந்து அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆனியன்ஸ் கலர் மாறுற வரைக்கும் இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கீப் ஆன் என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுக்கிறேன். ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் கலராக வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 4 தக்காளி நல்லா பழமாக எடுத்துருந்தேன். தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இது நீங்கள் சூடாக சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி, இட்லி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனை விட வந்து ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் காடையில் உங்களுக்கு. நமக்கு ப்ரோட்டீன் லெவலும் இதில் கம்பேர் டு சிக்கனை விட நமக்கு இதில் அதிகமாக இருக்குது. இதையும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட ரொம்ப நல்லது. க்ரோயிங் கிட்ஸ்க்கு வந்து இது வந்து கொடுக்கலாம். சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள். நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். தக்காளியும் நல்லா உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகிட்டுருக்கு. இதில் நான் கொஞ்சம் வந்து டர்மரிக் சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். நான் ஆல்ரெடி குழம்புக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். இது குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனுன்றதுனால ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இந்த குழம்பு மிளகாய்த்தூளும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி அரைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு வரும். மோஸ்ட்லி நம்ம ஹோம்மேடாக இது பண்ணி வச்சுக்கிறதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் ஜீரா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். மாதத்தில் ஒரு நாள் மட்டும், அதுவும் நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம வந்து ஹோம்மேடு ஸ்பைசஸ் பவுடர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம ஹோம்மேட் சிக்கன் மசாலாவும் சேர்த்துட்டேன். பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரா பவுடர், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வேகட்டும். இப்போ பச்சை மிளகாவும் 2 கீரை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. இது கூடவே நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன், ஒரு ½ கப்பு. கொத்தமல்லி நீங்கள் கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் பிஃபோர் அந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லி சேர்க்கும் போது நம்ம கிரேவியோட அந்த ஃப்ளேவரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும், நான் கொஞ்சம் வந்து முன்னாடி கொஞ்சம் சேர்த்துப்பேன், அதுக்கப்புறம் எண்டில் கொஞ்சம் எடுப்பேன். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த காடை வந்து இதில் சேர்த்தாச்சு. இது வரைக்கும் காடை சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பெனிஃபிட்டும் வந்து கம்பேர் டு சிக்கனை விட நமக்கு இதில் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுங்க. ப்ரோட்டீன் லெவல் இதில் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதில் நான் எல்லாமே கலந்து விட்டுக்கிட்டேன். பீசஸும் அதில் சேர்த்தாச்சு, மசாலாவோடு சேர்த்து பெரட்டியாச்சு. மேலே கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். கறி லீஃபோடு அந்த தொக்கு வந்து கொதிக்கும் போது அதுக்கும் உங்களுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக வேணாம், நம்ம சிக்கன் அந்த காடை முழுகிற அளவுக்கு விட்டாலே போதும். அதை விட கொஞ்சம் விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தொக்கு மாதிரி கிடச்சிரும். நான் ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் நான் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அது வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஈஸி ஸ்டெப் குக்கிங் தான் பார்க்குறோம் நம்ம சேனலில். சம்மருக்குன்னு ஸ்பெஷல் ரெசிபீஸும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி வந்து நம்ம அந்த காடை முழுகி கரெக்டாக வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி இதை செமி கிரேவி அளவுக்கு தான் பண்ண போகிறோம், தொக்கு மாதிரி. இந்த டைமில் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம், உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது நம்ம சூடான சாதத்தில், இட்லியில் எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதில் திரும்ப உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து செக் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் லைட்டாக நான் வந்து கொத்தமல்லி தூவிட்டு மூடி போட்டுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேம் கிடையாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான காடை தொக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்கா. நல்ல சுட சுட சாதத்துலேயோ இல்லை இட்லிலேயோ இதை நீங்கள் வந்து சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட ஹோம்மேட் ஸ்பைசஸ் பவுடரோடு பண்ண நம்ம காடை தொக்கு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.